சர்க்கரை நோயாளிகள் தனி சர்க்கரை உணவுகளை சாப்பிடுவதை அறவே விட்டுவிட வேண்டும். மாவு பொருள்கள் எளிதில் செரிக்காதவையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இரத்தத்தில் சர்க்கரை விரைந்து ஏறுவதை ஓரளவாக தடுக்க முடியும். நம் உணவில் உள்ள ஸ்டார்ச் செரிக்கும் வேகம் அதன் திண்மையை பொறுத்திருக்கின்றது. சில பழங்கள், கிழங்குகள் ஆகியவற்றில் உள்ள மாவு பொருள்கள் எளிதில் செரிக்கக்கூடியவை. அரிசி, கோதுமை, ராகி போன்ற தானியங்களில் உள்ள மாவு பொருள்களோ அவ்வளவு எளிதில் செரிக்கா. இவற்றை மாவுகளாக அரைப்பதாலும் அதிக நேரம் சமைப்பதாலும் இவற்றின் திண்மை குறைந்து எளிதில் செரிக்கக்கூடியதாகிவிடுகின்றன. எனவே புழுங்கல் அரிசி சோறு கோதுமை களியை விட, ராகி கூழை விட சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்ததாகும். முன் சொன்னபடி சர்க்கரை நோயாளிகள் இவற்றை அளவோடு உண்டால் தேவையில்லாத பத்தியங்களை தவிர்க்க முடியும். மாவு பொருள்களை அதிக அளவு உண்பவர்களுக்கு வேறு சில தொல்லைகள் நேரலாம். சிலருடைய செரிப்பு நீர்களில் மாவு பொருள்களை செரிக்கும் நொதிகள் குறைந்தோ அவை செயல்பட வேண்டிய சூழ்நிலை இல்லாமலோ இருக்கலாம். இவர்களின் உணவில் உள்ள மாவு பொருள்களின் ஒரு பகுதி சரியாக செரிக்கப்படாமலும் நன்கு உட்கிரகிக்கப்படாமலும் மாவு பொருள்களாகவே மலக்குடலை சென்று அடையலாம். மலக்குடலில் ஏராளமான நுண்ணுயிரிகள் உள்ளன. அவை அந்த மாவு பொருள்களை தாக்கி பயன்படுத்துகின்றன. இதன் விளைவாக கரியமில வாயு போன்ற காற்றுகள் விடுவிக்கப்படுகின்றன. இதனால் இவர்கள் வாயு தொந்தரவால் அவதியுறுவார்கள். ஆகவே இவர்கள் உணவில் மாவு பொருள்களை குழைத்து சாப்பிட வேண்டும் அல்லது மாவு பொருள்களை செரிக்கக்கூடிய நொதிப்பொருளோடு சேர்த்து மாத்திரைகளாக உட்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் தங்கள் தேவைக்கு ஏற்ப, தங்கள் செரிப்பும் சக்திக்கு ஏற்ப தொல்லை தராத அளவிற்கு உணவில் மாவு பொருள்களை சேர்த்து பயன்பெறலாம், நலவாழ்வு வாழலாம். உணவு கட்டுப்பாடு. புரதம். உணவின் இன்றியமையாத ஓரங்கம் புரதம். மாவு பொருள்களும் கொழுப்பும் நம் உடலுக்கு வேண்டிய சக்தியை தருகின்றன. புரதமோ நம் உடலை உருவாக்க வேண்டிய கட்டுமான பொருள்களை தருகின்றது. எப்படி ஒரு கட்டடத்தின் சுவர்கள், தளம், கூரை போன்றவை அதற்கு ஒரு உருவத்தை தருகின்றனவோ அதுபோல உடலின் எலும்புகள், தசைகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், மற்ற உறுப்புகள் அனைத்திற்கும் புரதம் உருவத்தை தருகின்றது. புரதம் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒரு புரத வடிவம் என்பது சர்க்கரை கொழுப்புகள் போலல்லாமல் மிகவும் பெரியது. பல அமினோ அமிலங்களால் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு புரதத்திலும் 20க்கும் குறையாத பலவிதமான அமினோ அமிலங்கள் காணப்படுகின்றன. அமினோ அமிலங்களில் சர்க்கரையிலும் கொழுப்பிலும் காணப்படும் கரி, பிராணவாயு, ஹைட்ரஜன் போன்ற அணுக்களை தவிர நைட்ரஜன், கந்தகம் போன்ற அணுக்களும் காணப்படுகின்றன. அமினோ அமிலங்களை கட்டடம் கட்ட பயன்படுத்தும் செங்கற்கள், கருங்கற்கள், பளிங்குக்கற்கள் போன்றவற்றுடன் ஒப்பிடலாம். இவற்றில் எதை எங்கெங்கு எந்த விகிதத்தில் வைத்து சுவரை அல்லது அறையை உருவாக்குகின்றோமோ அதுபோல இந்த 20 அமினோ அமிலங்களை பல விதங்களில் அமைத்து உயிரினங்கள் எண்ணிலடங்கா விதவிதமான புரதங்களை உருவாக்குகின்றன. இந்த 20 அமினோ அமிலங்களில் ஒரு 10 அமினோ அமிலங்களை மனித உடல் தானே உற்பத்தி செய்து கொள்ளும் திறனுடையதாக இருக்கின்றது. இயற்கையின் நீதியை எண்ணி பாருங்கள், வியப்பு தருகின்றதல்லவா? இவ்வாறு தானே உற்பத்தி செய்யும் சர்க்கரையையும் கொழுப்பையும் நம் உடல் பயன்படுத்திக் கொள்கின்றது. மீதமுள்ள ஒரு 10 அமினோ அமிலங்களை தானாக உற்பத்தி செய்ய உடலால் இயலுவதில்லை. இதை அப்படியே வெளி உலகிலிருந்து பெற வேண்டியிருக்கின்றது. இதே போல அமினோ அமிலங்கள் இன்றியமையாத அமினோ அமிலங்கள் என்று வழங்கப்படுகின்றன. புரதம் மனிதனின் உணவில் ஏன் தேவை? இந்த இன்றியமையாத அமினோ அமிலங்களை பெறுவதற்காகத்தான். அத்துடன் நாம் உண்ணும் புரதத்தில் இவை சரியான விதத்தில் இருக்கின்றனவா என்பதையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வீடு கட்ட எப்படி எல்லா பொருள்களும் ஒரே சமயத்தில் கிடைக்க வேண்டுமோ அதுபோல ஒரு புரதத்தை உருவாக்க எல்லா அமினோ அமிலங்களும் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டும். இவ்வாறு சரியான விகிதத்தில் இந்த இன்றியமையாத அமினோ அமிலங்கள் முழுவதையும் பெற்றுள்ள புரதங்கள் முதல் தர புரதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சற்று அளவு விகிதம் குறைந்து காணப்படும் புரதங்களை 2ஆம் தர அல்லது 3ஆம் தர புரதங்கள் என்று வழங்குகின்றோம். நம் உணவில் முதல் தர புரதங்கள் மாமிச உணவுகள், முட்டை, பால் போன்றியன. 2ஆம் தர புரதங்கள் அரிசி, கோதுமை போன்ற தானியங்கள், பருப்பு வகைகள் முதலியன. 3ஆம் தர புரதங்கள் கம்பு, சோளம், ராகி, கீரை, காய்கறிகள் போன்றவைகளிலிருந்து கிடைக்கின்றன. வளரும் குழந்தைகளுக்கும் வயது வந்தவர்களுக்கும் எவ்வளவு புரதம் தேவை என்பதை மருத்துவியல் கணித்து வைத்துள்ளது.
குழந்தைகளுக்கு அவரவர்களின் சரியான எடைக்கு கிலோவிற்கு 2 கிராம் புரதமும், வயது வந்தவர்களுக்கு கிலோவுக்கு 1 கிராம் புரதமும் தேவைப்படுகின்றது. இந்த அளவிற்கு மேல் உண்ணப்படும் புரதம் எரிக்கப்பட்டு சக்தியாக பயன்படுகின்றது. இந்த அளவிற்கு குறைவாக உண்பவர்கள் உடல் கட்டுக்குலைந்து மெலிந்து களை இழந்து காணப்படுவார்கள். சர்க்கரை நோயாளிகள் குறைந்த அளவு புரதத்தை கட்டாயம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதிலும் முதல் தர புரதத்தை உண்ண வேண்டும். அப்படி முதல் தர அசைவ உணவு உண்ண இயலாதவர்கள் சிறிதளவு கூடுதலாக 2ஆம் தர அல்லது 3ஆம் தர புரதங்களை உண்ணலாம். மேலும் 2-3 மூலகங்களிலிருந்து புரதத்தை பெறுவதும் சிறந்ததாக கருதப்படுகின்றது. சில வருடங்களுக்கு முன்பு வரை சர்க்கரை நோயாளிகளை அரிசியை விடுத்து கோதுமை அல்லது ராகியை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை சொல்லி வந்தார்கள். அதற்கான காரணங்கள் என்னவென்றால், ஒரு வகை கோதுமையை சோறாக சமைத்து உண்டால் அதில் உள்ள மாவு பொருள் சிறிது காலம் தாமதித்தே ரத்தத்தில் கலக்கின்றது என்பதேயாகும். கோதுமையில் சிறிது புரதம் அதிகம் என்பதும் ஆகும். ராகியும் இதை போலவே எளிதாக செரிப்பதில்லை. இப்பொழுது இந்த மாதிரியான கட்டுப்பாட்டினால் பலனில்லை என்று மருத்துவர்களாகிய நாங்களே உணர்கின்றோம். அதற்குரிய காரணங்கள் பல. மக்கள் பெரும்பாலும் கோதுமையையும் ராகியையும் அப்படியே சோறாக சமைத்து உண்பதில்லை. அவற்றை நன்றாக மாவாக்கி களியாகவோ கூழாகவோ சமைத்து உண்கிறார்கள். இதனால் சர்க்கரை விரைவில் ரத்தத்தில் ஏறிவிட வாய்ப்பிருக்கின்றது. அரிசியிலும் உளுந்திலும் உள்ள புரதம் கோதுமையிலும் ராகியிலும் உள்ள புரதங்களை விட மிகவும் தரமானது. அதுவும் தென்னிந்தியாவின் காலை உணவான இட்லியில் அரிசியின் உளுந்தும் அளவாய் சேர்ந்திருப்பதால் நாம் 2 மூலகங்களில் இருந்தும் புரதத்தை பெறுகிறோம். இட்லியை உண்பது கிட்டத்தட்ட அசைவ உணவோ பாலோ முட்டையோ சாப்பிடுவதற்கு சமமாகின்றது. எனவே எந்த சர்க்கரை நோயாளியும் இட்லியை விட்டுவிட்டு சப்பாத்தியையோ அல்லது பூரியையோ ராகி கூடையோ களியையோ சாப்பிட வேண்டிய அவசியமில்லை. சர்க்கரை நோயாளிகள் நமக்கு தேவையான புரதத்தை பெற அசைவ உணவை தகுந்த அளவோ அல்லது பால் முட்டை போன்றவைகளையோ உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையில் தானியங்களில் சிறந்தது புழுங்கல் அரிசி. பருப்பு வகைகள் எல்லாம் நல்ல பலன் அளிக்கக்கூடியவை. அவற்றில் புரதம் மிகுந்திருக்கின்றது. கீரை பச்சை காய்கறிகளிலிருந்து புரதம் இருந்தாலும் அதற்காக மட்டுமல்லாமல் வேறு பல காரணங்களுக்காகவும் அவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டியுள்ளது. அந்த காரணங்களை பற்றி அடுத்த பகுதியில் சற்று விரிவாக பார்ப்போம். உணவு கட்டுப்பாடு, நார்ச்சத்து. இதுவரை உணவில் செரிக்கக்கூடிய, உடலில் உட்கிரகிக்கப்பெற்று சக்தியையும் உருவத்தையும் தரக்கூடிய மாவு பொருள், கொழுப்பு, புரதம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்பொழுது உணவில் செரிக்காத ஒரு வகை மாவு பொருள்களான நார்ச்சத்து ஏன் தேவைப்படுகின்றது என்பதை பற்றி ஆராய்வோம். முன் கூறியது போல் நார்ச்சத்துக்கள் என்பவை நம் உணவில் உள்ள செரிக்காத ஒரு வகை மாவு பொருட்களாகும். இவ்வகை மாவு பொருள்களும் சர்க்கரை வடிவங்களாக அமைந்திருந்தாலும் இவை மிகவும் பெரியவை, சிக்கலானவை, திண்மை வாய்ந்தவை. இவற்றை செரிக்கக்கூடிய நொதிகள் நம் செரிப்பு நீர்களில் இடம்பெறவில்லை. காய்கறிகளை மட்டும் சாப்பிடும் முயல் போன்ற விலங்குகளின் குடல் நீரில் இந்நொதிகள் உள்ளன. நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நாம் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இவை கடினமானவையாக இருக்கும். பெரும்பாலும் சைவ உணவாகவே இருக்கும். முழு தானியங்கள் இந்த வகையைச் சேர்ந்தவை. ஆனால் அவற்றை உடைத்தோ தீட்டியோ மாவாக்கியோ பயன்படுத்தும் போது இந்த நார்ச்சத்து நீக்கப்படுகின்றது. உதாரணமாக அரிசியை கைக்குத்தல் அரிசியாக அல்லது புழுங்கல் அரிசியாக பயன்படுத்தும் போது அதில் நார்ச்சத்து மிகுந்து காணப்படுகின்றது. அதையே தீட்டி மாவாகவோ அல்லது மற்ற உருவங்களிலோ உண்ணும் பொழுது நார்ச்சத்துக்கள் நீக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் தவிட்டில் கலந்து விடுகின்றன. கோதுமை, ராகி போன்ற மற்ற தானியங்களும் இப்படித்தான் நார்ச்சத்துக்கள் வீணாக்கப்படுகின்றன. பருப்பு வகைகளில் எல்லாம் நார்ச்சத்து மிகுந்து காணப்படுகின்றது. அதிலும் தோலோடு சேர்ந்து சாப்பிடும் பருப்புகள் நார்ச்சத்து மிகுந்து காணப்படுகின்றன. கொத்துக்கடலை, பட்டாணி, மொச்சக்கொட்டை போன்றவற்றை தோலோடு உண்பதால் நார்ச்சத்து மிகுதியாக கிடைக்கின்றது. காய்கறிகள், பச்சை காய்கறிகள் அல்லது நாட்டு காய்கறிகள் என சொல்லக்கூடியவற்றில் நார்ச்சத்து அதிகம் காணப்படுகின்றது.